நமது திருமந்திரம் ஜோதிட பிரிவில் ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்று கிரக நிலைகளை பொறுத்து சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதலில் மேசராசிக்கு ஆனி மாதம் எப்படி இருக்கும்? பிள்ளைகளினுடைய முயற்சிகள் வெற்றியடையும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். திடீர் தன வரவு உண்டு. திடீர் தன வரவு உண்டு. ஆனி மாதத்தின் பிற்பகுதியில் கணவரின் அல்லது மனைவியின் உடல் நலத்தில் கவனம் தேவை. இதான் மேச ராசிக்கு ஆனி மாதம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அடுத்து ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகிறது? ஆனி மாதம் தன வரவு உண்டு. தாய் தந்தை வழியில், உறவினர் வழியில் தன வரவு உண்டு. வீடு வாகன வழியில் தன வரவு உண்டு. உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வருவதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். திருமண நிகழ்வுகள் கைகூட வாய்ப்பு இருக்கிறது. இதான் ரிஷப ராசிக்குரியது. அடுத்தது மிதுன ராசிக்கு ஆனி மாதம் எப்படி இருக்கும்? சுய முயற்சிகள் வெற்றியடையும். சுய முயற்சிகள் வெற்றியடையும். எதிரிகள் பலம் இழந்து போவார்கள். சகோதர வழியில் சில சுப செலவுகளை செய்ய நேரிடலாம். வெளியூர் பிரயாணங்கள் சம்பவிக்கலாம். இதான் மிதுனத்திற்குரிய ஆனி மாத பலன். கடகத்திற்குரிய ஆனி மாத பலன். செலவுகள் அதிகமாக இருக்கும். வரவுக்கு ஏற்ற செலவுகள் உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் வருமானம் அதிகரிக்கும். பூமி சம்பந்தமான ஆதாயம் உண்டு. பூர்வ புண்ணிய சொத்துக்கள், பூமி விஷயங்களில் லாபங்கள் உண்டு. இதான் கடகராசிக்குரியது. சிம்ம ராசிக்கு லாபம் அதிகரிக்கும். வீடு வகையில், வாகன வகையில் லாபம். அதாவது மோட்டார் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு லாபம் சம்பாதிக்கும். சகோதரர்கள் மேன்மை அடைவார்கள். சகோதரனுடைய தொழில் முன்னேற்றம் அடையும். உடன் பணியாற்றுபவர்களால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். திடீர் பிரயாணங்களும் உண்டு. பிள்ளைகளாலும் லாபம் உண்டு. இதுதான் சிம்ம ராசிக்கு உரிய ஆனி மாத பலன் சுருக்கமாக. கன்னி ராசிக்கு உரிய பலன்கள். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். தொழில் மேன்மை அடையும். மாதத்தின் பிற்பகுதியில் சுப செலவுகள் உண்டு. தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. தொழில் சம்பந்தமான அனைத்து வகையான முன்னேற்றங்களும் இருக்கின்றன. தொழில் சிறப்படையும். துலாம் ராசிக்கு ஆனி மாதம் எப்படி இருக்க போகிறது? எண்ணியபடி லாபம் உண்டு. தொழில் எண்ணியபடி லாபம் உண்டு. பிரயாணங்களில் அதிதீவிர கவனம் தேவை. பிரயாணங்களில் அதிதீவிர கவனம் தேவை. மிக்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்தில் சனி பார்வை விழுகிறது. அதில் செவ்வாயும் இந்த ஆனி மாசத்துல இருக்கிறது. அதனால துலாம் ராசிக்காரங்க
இந்த ஆனி மாசம் வாகனங்கள்ல பிரயாணம் செய்யும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய தொழில் சிறப்படையுது, மேன்மை அடையுது, லாபம் அடையுது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் பிரயாணங்களில் கவனமாக இருக்க வேண்டியது மிக முக்கியமானது. அடுத்து விருச்சிக ராசிக்கு ஆனி மாதம் எப்படி இருக்கும்? தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. அலுவலகங்களில் பணியாற்றுபவர்களும் சுய தொழில் செய்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்திற்கு சூரிய பகவான் செல்கிறார். 10க்குரியவன் 8க்கு செல்வதால் தொழில் சம்பந்தமான மனச்சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கும் தந்தையாரின் உடல் சம்பந்தமான மனச்சலனங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனால் 7ல் செவ்வாய் இருக்கிறது. ஆனி மாசம் முழுவதுமே 7ல் செவ்வாய் இருக்கக்கூடிய காலங்களில் கணவன் மனைவி உறவில் கவனம் தேவை. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக சொல்வது என்றால் வேலை பார்க்கும் இடங்களிலும் தொழில் ஸ்தாபனங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமையை பேணி பாதுகாப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதான் விருச்சிக ராசிக்கு ஆனி மாத பலன்கள். தனுசு ராசிக்கு ஆனி மாசம் எப்படி இருக்கும்? வெளி வட்டாரத்தில் புகழ் ஓங்கும். வாழ்க்கை துணைக்கு வெற்றி சம்பவிக்கும். நினைத்தது நடக்கும். வாழ்க்கை துணை விஷயத்துல நினைத்தது நடக்கும். எதிரிகள் பலம் இழந்து போவார்கள். எதிரிகள் பலம் இழந்து போவாங்கன்னா நீங்க பலமாகறீங்கன்னு தானே அர்த்தம். ஆனால் பொன் பொருள் கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்வது என்றால் வெளி வட்டாரத்தினுடைய புகழ் ஓங்கும். கணவன் மனைவி உறவு சிறப்படையும். இதுதான் தனுசு ராசிக்காக ஆனி மாசத்தில் நிகழக்கூடியது. மகர ராசிக்கு உரியது பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடப்பதற்குரிய வாய்ப்புகள் தென்படுகிறது. எதிரிகள் பலமிழந்து போவதற்கு உரிய வாய்ப்புகள் இருக்கிறது. பணிபுரியும் இடங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதான் மகர ராசிக்குரிய ஆனி மாத பலன்கள். கும்ப ராசிக்கு உரியது வாழ்க்கை துணை, அதாவது கணவன் அல்லது மனைவி என்னுடைய உத்தியோகம் சிறப்படையும். அவர்கள் உத்தியோகத்தில் புகழ் பெறுவார்கள். வெளிவட்டாரத்தில் அவங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். தன வரவு திருப்தியாக இருக்கும். தனவரவு திருப்தியாக இருக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. ஏனென்றால் சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது, அதை சனியும் பார்க்கிறது. உடல் நலத்தில் கவனம் தேவை. இப்ப வாழ்க்கை துணை வழி லாபம் உண்டு, நன்மை உண்டு, வாழ்க்கை துணை புகழ் பெறுவார்கள். அனைத்தும் இருந்தாலும் உடல் நலத்தில் கவனம் தேவை. ஏனென்றால் காலதாமதமாக உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். அதை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 4ஆம் இடத்தில் உள்ள செவ்வாயை சனி பகவானும் பார்க்கிறது. அதாவது கும்பராசிக்கு வாழ்க்கை துணை வழியின் நன்மைகள் மேன்மைகள் அனைத்தும் இருந்தாலும் புகழ் அனைத்தும் இருந்தாலும் உடல் நலத்தில் கவனம் தேவை. பிரயாணங்களில் கவனம் தேவை. தொழில் சிறப்பாக இருக்கிறது. அடுத்தது மீன ராசிக்கு உரியது. மீன ராசிக்கு உரிய ஆனி மாத பலன்கள் எப்படி இருக்க போகின்றன? உறவினர்களிடம்
பழகும் பொழுது தன்மையுடன் பழக வேண்டும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு தென்படுகிறது. வண்டி வாகன பராமரிப்பு செலவு அதிகரிக்கிறது. ஆனால் வீர தீர செயல்களின் மூலமாக உங்களது எண்ணங்கள் நிறைவேறப் போகின்றன. எப்படி? வீர தீர செயல்கள் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறப் போகின்றன. போராட்ட குணமுடைய 2/9க்குரிய செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பதன் காரணமாக உங்களுடைய தைரியத்தின் மூலமாகவும் வீரத்தின் மூலமாகவும் உங்களுடைய காரியங்கள் வெற்றியடைய போகின்றன. உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. பிள்ளைகளும் சிறப்படைவார்கள். இதுதான் மீன ராசிக்கு ஆனி மாதத்திற்குரிய பலன்கள். சுருக்கமாக இதை நீங்கள் அனைவருமே தெரிந்து கொண்டு அந்தந்த மாதத்திற்கு நாம் வழிகாட்டுகின்ற அந்த நெறிமுறைகளை பின்பற்றினால் மேன்மை அடைவீர்கள். ஏனென்றால் செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க அல்ல செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் நமக்கு துன்பங்கள் வந்து சேரும். செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமையானும் கடும். செய்ய வேண்டியவளை தவறவிட்டாலும் அது நமக்கு துன்பத்தை தரும், லாபத்தை தராது என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். வாட் டு டூ வாட் நாட் டு டூ என்பதற்காகத்தான் இந்த பதிவையே போடுகிறேன் என்பதை அன்பர்களுக்கு தெரிவித்து இந்த ஆனி மாதத்திற்கான பலன்களை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நன்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.